படம் நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் படம். மது ஒழிப்பு பத்தி பேசியிருக்காங்க. ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடியும் கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கு. ஒரு 2, 3 காமெடி நல்லா இருக்கு. ஆனா என்ன படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். இது ஆ ஆக்டிங் தோழர் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் குயிலி செகண்ட் ஹாஃப்ல வந்து குயிலி பார்ட் பண்றாங்கல்ல அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்ட் இது பண்ண முடியாது, பட் நான் எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. தாராளமா ரீச் ஆகும். இது நல்ல மெசேஜ் தான், மெசேஜ் உள்ள படம் தான். படம் மூவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி இது. இது எல்லாம் டெபியூ மூவினால எல்லாருக்குமே ஒரு புது ஸ்டார்ட் ஆஃப் தி மூவி. ஸோ மியூசிக் டைரக்டரும் சரி, அப்புறம் டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸும் சரி, எல்லாருமே அவங்க வந்து அவங்களோட 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த மூவிக்கு. ஸோ எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இன்னும் நிறைய அப்ஸ் வரணும் உங்களுக்கு. மூவி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட இது வந்து ஒரு அதை விட டபுளாக இருந்தது. ஸோ இந்த மூவி ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மூவி வந்து பாருங்க. எல்லா பாட்டுங்களுமே நல்லா இருக்கு. பாசிட்டிவா மூவில வந்து ஐ வுட் சே அந்த டைரக்டர் ரோலும் சரி, டைரக்டர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது. அண்ட் பாசிட்டிவானா மூவிக்கு வந்து அதனோட மியூசிக் தான் ஐ வுட் சே தட் இஸ் வெரி பாசிட்டிவ். படம் கண்டிப்பாக நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படம் தான், ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒரு மது ஒழிப்பை இது பண்ணுன்ற ஒரு பெண் நடிச்சிருக்காங்க, குழின்ற கேரக்டர். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா ஒரு போல்டாக இருக்கிற பெண்ணாக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பெண்களும் போல்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். குழலினா நான் வேற ஏதோ கதை நினச்சிருந்த ஸ்டோரி, ஆனால் இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது. ஏன்னா இன்னமும் அந்த மது ஒழிப்பு போகல நம்ம நாட்டில், இன்னமும் இருக்குது. அதனால பல உயிர்கள்லாம் போகுது. அது ஒரு எடுத்துக்காட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்னும் இந்த மாதிரி பல படங்களை கொடுக்கணும், மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன். குயிலி படம் அருமையா இருக்குது. அதாவது நல்ல ஒரு நல்ல ஒரு கதை, மக்களுக்கு தேவையான கதை. நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அந்த மது போதைங்கிறனால எடுத்திருக்காங்க. அருமை. அதுல நடிச்ச நடிகர்களுக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி வாழ்த்துக்கள். இந்த பெண்கள் வந்து நல்லா போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு மது போதையை ஒழிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் மாதிரி பெண்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. மது போதையெல்லாம் நடுத்தர குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த படத்தை எல்லாம் வச்சு ஒரு மையமா வச்சு அரசாங்கமும் இந்த மது போதையை தடை பண்ணலாம். இந்த படத்தினால மாற்றம் வருங்கிறது வந்தா மக்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். அதுலயே எங்களை மாதிரி பெண்மணிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வரணும். ஏன்னா நிறைய வந்து மது போதையில நிறைய குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்குது. நிறைய அதையும் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் தான் அழியிறாங்க, இல்லாத கூலி நாளைக்கு போற மக்களுக்கு தான் அழியிறாங்க. அதனால இந்த மது போதையை தடுக்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளாவே வச்சுக்கலாம். நல்லா இருக்கும் சார். இந்த மது விளக்குன்றது ஒழிச்சா நல்லா இருக்கும், சரிங்களா? இந்த மது விளக்கு இருக்கக்கூடாது, இருக்காத நாடு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியாது. ஆனால் படம் சூப்பராக இருக்கு. இது வந்து வீட்டில் கொடுமைப்படுத்துறது, தண்ணி போட்டு வந்து வீட்டுக்காரங்க அந்த குடும்பத்தில் ரொம்ப இதாக இருக்கிறது, அதை தான் மையமாக எடுத்திருக்காங்க. பரவாயில்ல சார், நல்லா இருக்கும். கையிலோட கேரக்டர் நல்லா செம்மையா. ஆமாம் சார், மாற்றம் வரும், பார்த்தவங்க பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்தவங்க திருந்தலான்னு நினைக்கிறேன் சார். நான் திருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து தப்பு பண்ண போறது இல்லை, முக்கால்வாசி இப்படி பண்றது இல்லை. சப்போஸ் அப்படி பண்ணியிருந்தாலும் அவங்களும் திருந்தனா நல்லதுன்னு நான் கேட்குறேங்க சார். சரிங்களா? படம் சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம், குடும்ப படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதில் வந்து ரொம்ப வந்து சோகத்தையும் கொடுத்துருக்காங்க, ஜாலியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, அதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்னன்னாக்கா அந்த மதுவை பற்றி சொல்லி எல்லாருக்குமே வந்து மன கஷ்டத்தையும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எல்லாமே கலந்து இருக்குதுங்க, நல்லா தாங்க இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏங்க அது வந்து எல்லா அளவுக்கு தாங்க ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஃபேமிலியாக வந்து பாருங்கன்னு சொல்கிறோம்.
ஆண்களும் குடிக்கிறாங்க, பெண்களும் குடிக்கிறாங்க. அது வந்து இதுவே கிடையாதுங்க. மதுன்றது வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான். அந்த காலத்துல வந்து குழந்தை பிறந்தாக்கா அந்த மது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. நாங்க குழந்தை பிறந்தவங்க தான், ஆனா எங்களுக்கே தெரியாது. நாங்க சாப்பிட்டது கிடையாது. அதனால வந்து அதை யாரும் சொல்லவும் முடியாதுங்க. அது எப்படின்னாக்கா அவங்களுடைய இது என்னது, இப்போ ஜென்ஸ் குடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு மன கஷ்டம் சொல்லுவாங்க. லேடிஸ் குடிக்கிறாங்கன்னு சொன்னா நான் ஜாலி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுடைய பர்சனலை நம்ம தலையிட முடியாது. மது ஒழிக்கிறது என்னன்னாக்கா இது நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லதுன்றாங்க. அதில் வீட்டில் இருக்க லேடியா குடிச்சா எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. ஆனால் மது ஒழிக்கவும் முடியாது, இது பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அவ்வளோதான். வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். அது ஒன்றா வரலாம். இல்லை ஒரு ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்க. இப்போ அந்த ஃபேமிலி பார்க்க சொல்ல இப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அவங்க அப்பா எப்படி இறந்துட்டாங்க, அந்த பையன் நின்னான்ல சின்ன பையனா, அப்போ இருக்க சொல்ல அந்த வருத்தம் இருக்குல்ல. அப்போ அந்த பையன் சொல்லலாம், அப்பா நீ குடிக்காதப்பா, நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்றா எதனா ஆகும். அப்போ ஒரு சில ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலான்னாக்கா ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாங்க. இன்னொன்று வந்து பசங்களும் பார்க்கலாம். ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம். முக்கால்வாசி பேரண்ட்ஸ் தான் ரொம்ப உணர்ந்து பார்க்கணும். ஆனால் வந்து பிள்ளைங்களும் ரொம்ப பார்க்கலாம். ஏன்னா எப்படின்னாக்கா நம்ம அப்பா பண்ண நம்ம வீட்டுக்காரர் பண்ண தப்பை நம்ம பையன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்க. ஆனால் அதுவே தப்புன்னு சொல்லிட்டு அம்மாவை அவன் இருக்கிறான். அதை வந்து பையனுங்க குழந்தைங்க வந்து பார்க்கணும். ஒரு 10th படிக்கிற பையன்லாம் வந்து இதை பார்க்கணும். 10th +1 இந்த படிக்கிற பசங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் அதுங்களுடைய இதுவே லைஃப் கொண்டு வரது. அதுங்க வந்து முதல்ல பார்க்கலாம். படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குயிலி படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படம். எப்பயும் போல இருக்கிற கதை வந்து எப்பயும் போல தான். சொன்ன கருத்து வந்து எப்பயும் போலன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் இது எப்பயும் போல இல்லை. அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. பையன் கலெக்டராக வர்றாரு, அதில் ஒரு ட்விஸ்ட்டு, கண்டிப்பாக பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. அதனால் இந்த படம் வந்து நிறைய விஷயம், பெண்களுக்கான படம், நம்மளுக்காக படம். அதனால் எல்லா குடும்பத்தோடு வந்து சிறப்பாக பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்குது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையும் கூட்டி வந்து பார்க்கலாம். ஏன்னா திமான்னு மியூசிக் கிடையாது. பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பாட்டு, இது குடிக்கிறதுக்காக பாட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. லவ் சாங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லவ் சாங் ரொம்ப, இந்த படம் மூலிமா கண்டிப்பாக மாற்றம் வரும். எப்படின்னா எல்லா அம்மாவும் ரொம்ப நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை வந்து பசங்க காப்பாற்றணுன்ற மாதிரி கண்டிப்பாக நினைப்பாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக பண்ணாங்களோ அது இல்லைங்கும் போது அது ஃபீல் ஆச்சுல்ல. அதனால பசங்க கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்புறாங்க. என்ன மாதிரி மக்கள் தான் நம்ம சரக்கடிக்கிறவங்க தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்கணும் இல்லை, எல்லாருமே பார்க்கணும். எல்லாமே தான் பார்க்கணும். அம்மா தான் பார்க்கணுமே, முக்கியமாக அம்மா பார்க்கணுமே. பசங்களை நம்பக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குங்க. படத்தை நேர்ல இருந்து பாருங்க, எல்லாம் சொல்லிடக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் திட்டுவாரு, என்னம்மா நீங்க எல்லாம் இப்படியே சொல்லிட்டீங்க சொல்லுவாங்க. படம் ரொம்ப நல்லது, நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நீங்க வந்து பாருங்க.